ராத்திரி ட்ரெயின்ல மருந்து சாப்பிடலன்னா தூக்கமே வராது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கார அப்படி உலுக்கிடுவன். half a bottle இருக்கோ? ஓகே, திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. 1/4 பாட்டில வாயில ஊத்திக்கிறேன், 1/4 பாட்டில உடம்புல ஊத்திக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் ஆகி ட்ரெயின் போற வேகத்துல ஜிங்குன்னு ஏறும். நமஸ்காரம் சார். ஓ நமஸ்காரம் நமஸ்காரம். அம்பி வடங்க. நான் ஏதோ பேத்தின்னு இருந்தேனே, அதை கேட்டியா? எதையோ உன்னை சூட்கேஸ்குள்ள வச்சனே, அதை பாத்தியா? சத்தியமா நான் ஒண்ணுமே பார்க்கல சார். உள்ளன்னா அப்படிதான் இருக்கணும். ஏண்டா அம்பி, மாமாவை ரயிலே தவத்தியா? இல்ல சார், எங்க குடும்ப மானம் கப்பல் ஏறிடாம இருக்கத்தான் உங்களை பார்க்க வந்தேன். கப்பல் ஏறுதா? நீ ஒண்ணும் புரியலையே சார். இப்ப எங்க அப்பா என் தங்கையோட கல்யாணத்துக்காக பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் சார். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க வரதட்சணைய கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா. இத பாரு அம்பி, நானா என் வாயால அதை போடுங்கோ இதை போடுங்கோன்னு கேட்கவே இல்லை. உன் தோப்பனாரா அதை போடுறேன் இதை போடுறேன்னு கமிட் ஆயிட்டார். சரின்னுட்டேன். எம்எல்ஏ தப்பு. அன்னைக்கு அவர் இருந்த நிலைமையில அவர் ஒத்துன்னு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு தனி ஆளா அத்தனை பணத்தையும் புரட்ட அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். சரிடா அம்பி, இத உன் தோப்பனாரே நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வாக்கு கொடுத்துதான் சார் பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம் இல்ல சார். உங்ககிட்ட என் வெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்ப எங்க வீட்டுல எங்க பெரிய அண்ணன் தனி கொடுத்தனம் போயிட்டான். எங்க 2வது அண்ணனும் யாரோ ஒரு கிறிஸ்துவ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் தனியா போயிட்டான். யார் யாரெல்லாம் எங்க அப்பாவுக்கு பக்கபலமா இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே சுயநலமா போயிட்டாங்க சார். பயமுறா, உங்க குடும்பத்துல இத்தனை ஊழல் இருக்கா? இதுல ஒண்ண கூட உன் தோப்பனார் சொல்லலையே, மறைச்சுட்டாரே. இந்த லட்சணத்துல வரதட்சணையை குறைச்சுங்கோன்னு நீ கேட்கிறே. பாக்குறேன் ஒப்பனே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கிறேன். மிஸ்டர் கல்யாண் ராமன், உம்மா பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டு ஆத்த விட்டு பிரிஞ்சு போய் 6 மாசம் ஆறுது. 2வது பையன் கிறிஸ்துவ பொண்ண லவ் பண்ணி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவனும் கிறிஸ்தவனா கன்வெர்ட் ஆயிட்டான். எங்கனா சம்பந்தம் வச்சுக்க போற எங்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்த சொன்னாங்கனே. ஓஹோ, அவியல் குடும்பத்துல தேங்காயை கறந்து நல்லா ருசி பார்க்கலான்னு பாத்தீரோ? உண்மை தெரிஞ்சு போச்சோ? என்ன பண்ணுவீர்? கல்யாணம் நடந்திருந்தா ஐயோ என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாமே கப்பல் ஏறி இருக்கும். காணோம், கப்பல் ஏறி இருக்கும். அப்படிலாம் சொல்லப்படாது. ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன். மறுபடியும் இப்படி எல்லாம் பேசுறேன்னா நான் செத்து போயிடுவேன். என்னுடைய ஒரே பொண்ணுக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை. அன்னைக்கு பசங்க எல்லாம் பக்கத்துல இருந்தா ஆள்கட்டு இருந்துச்சு. அந்த தைரியத்துல அளவுக்கு மீறி வாக்கு கொடுத்துட்டேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா சம்பந்தி, தப்பு என் பேர்ல தான். அவர் அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லணும்னு சொன்னாரு. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். தண்டனை எதுவா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. அவரையும் அவர் பொண்ணையும் தண்டிச்சிடாதீங்க. என்ன பொறுத்த வரையில நீங்க 2 பேருமே அப்பாவிகள் தான். செஞ்ச தப்பெல்லாம் உங்க பையனுங்க தானே. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கண்ணா வரதட்சணை எவ்வளவு தர்றதா சொன்னீர்? நீங்க 5000 ரூபாய் கேட்டால் அவர் 10000 ரூபாய் தரதா ஒத்துண்டார். அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அது எனக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். 15000 கொடுத்துருங்க. 15,000. கல்யாணமான பெரிய பையன் 6 மாசத்துல சண்டை போட்டு ஆத்த விட்டு வெளியே போயிட்டானோன்னா அதுக்கு தான் 5000 ரூபாய். தானிக்கு தீனி சரி போயிந்தி. சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டு பையன் கோச்சென்று தனி கொடுத்தனம் போனதுக்கும் நீங்க 5000 ரூபாய் பணம் எக்ஸ்ட்ராவா கேட்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட்ஸ் தி பாயிண்ட். இந்த ஆத்து பையன் வெளியே போறச்சே இந்த ஆத்து பொண்ணு பார்த்துட்டே இருந்தாலும்னா அவ ஏன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்தாள்னா தனி கொடுத்தனம் போறதுல டேஸ்ட் ஆகி என் பையனை அழிச்சுட்டு போயிட்டாள்னா நான் பூவாவுக்கு என்ன பண்றது? வாட் அபவுட் மை பூவா? எங்கண்ணா பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறதா சொன்னீர்? நீங்க 20 பவுன் தான் கேட்டீங்க. அத்தின் பேர் 30 பவுன் போடுறதா ஒத்துக்கிட்டாரு. இப்ப இன்னைக்கு 40 பவுன் வேணும். என்ன எல்லாரும் திரு திருன்னு முடிக்கிறாள்? 2வது பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டானோன்னா பெரியவனை தாளிச்சுட்டு சின்னவனை சும்மா விட்டா வருத்தப்பட மாட்டானோ? அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா 10 பவுன். யோ கிருஷ்ணய்யா, நீ பண்றது நியாயமா ஐயா? என்னது யோவா? சரியா, யோன்னு சொன்னதுக்கு 5ஓ 10ஓ எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கையா. செட்டில்டு. எங்க 3வது பையன் +2ல 6 தடவை ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு யாராவது கேட்பேளா? கிண்டலா?
இந்த ஆத்துல எல்லாரும் சேர்ந்து லேடி கிருஷ்ணயர் கிட்ட பல்லாங்குழி ஆடுறேல? என் பையன் படிச்ச படிப்புக்கும் வாங்குற சம்பளத்துக்கும் நான் பொண்ணு தர்றேன், நீ பொண்ணு தர்றேன்னு எங்க ஆத்து வாசல்ல ஆயிரக்கணக்கான பேர் கியூல நின்று இருக்கா. உம்மண்ட இருக்கிற ஊழலுக்கு நீர் எந்த வாசல்ல போய் கியூல நிப்பீர்? லேடி கிருஷ்ணயரோட சம்பந்தம் முறிஞ்சு போச்சுன்னு இந்த லோகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு பய இந்த ஆத்துல சம்பந்தம் வைக்க மாட்டான். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதை. நாரடிச்சிடுவேன், நாரிடும். எல்லாத்தையும் ஒழுங்கா ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போடுங்கடா. ஐயோ 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 வேண்டாம், அடிக்காதீங்க. அந்த லேடிக்கு செய்யறது என்ன சொல்ற? உண்மையை சொல்லு. அவ அடி தாங்க மாட்டானா? சொல்லிடுவோம், மறுபடியும் போய் சொல்லு. சொல்லு. வேண்டாம், சொல்லு. அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் தான்ப்பா அவர்கிட்ட போய் நம்ம குடும்ப நிலைமையை சொன்னேன். நீங்க பணத்துக்கு படுற கஷ்டத்தை என்னால பார்க்க பொறுக்க முடியலப்பா. அவர் இறக்கப்படுவார்னு நினைச்சு சொல்லிட்டப்பா. மன்னிச்சிருக்கப்பா. தப்புதாப்பா, தப்புதாப்பா. தப்பா? நீ போய் சொன்னதே தப்பு. அது நீ போய் சொன்ன பார், அதை விட தப்பு. நீ யாருடா ராஸ்கல்? நோக்கு என்ன தெரியும்? எதை எப்போ எப்படி சொல்லணும் நோக்கு தெரியுமா? நோக்கு என்னடா யோகிதம் இருக்கு? அன்னைக்கு விஷயத்தை சொல்லாதியோன்னு தஞ்சாவூர் பாப்பா எல்லாத்தையும் கெடுத்தா. இப்போ நீ விஷயத்தை சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்ட பாபி. சரி, நீ போய் உண்மையை சொன்னியோ இல்லையோ? அந்த மனுஷன் ஏதாவது இறக்கப்பட்டானா நெஞ்சில இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஈரத்தையும் பிளாட்டிங் பேப்பர் போட்டு ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு பேசுறாண்டா. மத்தேடே மத்தேடேமா, உன் குழந்தை சொன்ன உண்மையினுடைய விலை 20,000 ரூபாய். 20,000 ரூபாய். இருக்கிற கஷ்டத்துல இன்னொரு 20,000 ரூபாய் அந்த மனுஷன் நம்ம தலையில சுமத்திட்டானேடா. போதுண்டியம்மா, போதுண்டி. அன்னைக்கு இந்த ஆத்திர என் பொண்ணு கல்யாண பேச்சு எடுத்தேடோ, அன்னைக்கு எனக்கு சிரிப்பு போயிடுத்து செத்து சுண்ணாம்பாயிட்டேன். அப்பா, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம்னா நாளைக்கு பொண்ணா பெற்றிருந்தேன்னா நாளை போயிருப்பேன். என்ன நடுத்தருவில் நினைக்க வச்சிருப்பேன். பரமேஸ்வரா, போதுண்டா, நான் போறேன். எங்கேயாவது போறேன். அப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா. என்னால தானப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. நான் உங்களோட இப்படியே இருந்து விடுறேன்ப்பா. என்னை விட்டு போகாதீங்கப்பா. அம்மா, என் கண்டே, என் ராஜாத்தி, என்ன மன்னிச்சுடுறி, என்ன மன்னிச்சுடு. நான் உன்னை விட்டு போவேனா? போக மாட்டேன்டி. நான் உயிரோட இருக்கும் போதே இந்த பசங்க உன்னை இப்படி வச்சிருக்காளே. நாளைக்கு நான் கண்ணை மூடிட்டேன்னா எல்லா பசங்களும் இந்த ஆத்து கதவை மூடிடுவாங்கடி. உங்க அம்மா பரவாயில்லை, புண்ணியவதி, சுயநலக்காரி, என்னை விட்டு முன்னால போய் சேர்ந்துருவா. ஆனா உனக்கு யாரு இருக்கா? நான் தான் ரெடி இருக்கேன். உன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன்டி. உன் கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன்டி. கல்யாணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன்டி. என்ன இப்படி அண்ணன் ஆகாரம் இல்லாம யோசிச்சுட்டே இருந்த அப்படின்னா வந்து ஒரு வாய் சாப்பிடப்படாதா? ஈஸ்வரா, தஞ்சாவூர் அண்ணா பணம் கொடுக்கறேன்னார். கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற மாதிரி ஆயிடுது. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட சிநேகிதா இருக்காளே. நீங்க வாயால சொல்றது அவெல்லாம் தலையால செய்வா. இந்த இந்த கல்யாணத்துக்காக மாத்திரம் கொஞ்சம் கடனா. கடன்? பெத்த கடனை தீர்க்கறதுக்காக மத்த கடனை வாங்குறது பரவாயில்லன்னு சொல்றியா? நான் தான் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டனே. நான் பெத்த பொண்ணு ஒருத்தங்கிட்ட கழுத்தை நீட்டணும். அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் கைய நீட்டுறேன். என்ன? நான் உங்களை பத்தி ஒரு கெட்ட சொப்பனம் கண்டேன்னா. சொப்பனமா? என்ன நான் போயிட்டேன்டா? நான் அனுபவிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குடி. அதுக்குள்ள அவனை ஆராதையா விட்டுட்டு போயிட மாட்டேன். படுத்துக்கோ, தூங்கு. பகவானே, அம்பிகே, அம்மா.
பைத்தியக்காரி